ஹாய் ஃபுட்டீஸ், இந்த கேக் நான் தான் பண்ணேன். நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். அதான் வீடியோவை சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் நான் முன்னாடியே லேயர்ஸு, விப்பிங் க்ரீமு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இதை பார்க்குறதுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெயின்போ கேக் பார்த்தம்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு. அது ஒரு பாட்டாக நான் பாடவா? வட்ட வட்டமாக வானவில்லை வெட்டி குட்டி குட்டி மாலையாக்குவேன். பாட்டு கேட்டது போதும், வீடியோக்கு போகலாமா? ஸோ நான் இதில் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொரு க்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்டு மலைச்சாரல் மாதிரி நான் வந்து நம்ம வாட்டரை ஸ்லிப் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அண்டு விப்பிங் க்ரீம் கொடுத்துட்டு க்ரஷ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை வந்து ஷேக் வெல் பிஃபோர் யூஸ், அதை நான் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா நம்ம க்ரஷில் இருக்கிற எல்லா எசன்ஸும் கரெக்டாக விப்பிங் க்ரீமில் இறங்குதான்னு எப்போவும் செக் பண்ணோம்ல, அதுக்கு தான். சரி, ஒவ்வொரு லேயராக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஃபைனலாக கொடுக்க இருக்கிற லேயர் ரெட் கலர். உங்களுக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதை ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நம்ம க்ரம் கோட்டிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ க்ரம் கோட்டிங் கொடுக்கும்போதும் சரி, ஐசிங் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, நான் ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேன். அது என்னன்னா, ஒவ்வொரு விப்பிங் க்ரீமையும் நீங்கள் பைப்பிங் பேக்கில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ க்ரம் கோட்டிங் நீட்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து ஐசிங் பக்காவாக கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு நீங்கள் பைப்பிங் பேக்கில் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஐ நோ ரெயின்போ கேக் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், ஆனால் கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு பண்ணால் அது ரொம்பவே அழகாக நம்மளுக்கு எக்ஸிக்யூஷன் காட்டும். ஸோ நான் இப்போ க்ரம் கோட்டிங் முடிக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் இப்போ முடிச்சிருவேன். அதை முடித்த உடனே நான் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா, எனக்கு பேலன்ஸ் இருக்கிற ஒயிட் கலர் விப்பிங் க்ரீமில் கலரை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எல்லா கலருமே மைல்டாக தான் மிக்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா ரெயின்போ கேக்குங்கிறனால நம்ம ஹெவி கலர் என்றைக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ மைல்டான கலராக இருந்துச்சுன்னா அது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். நான் எல்லாத்துக்குமே மேஜிக் கலர் ஜெல்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அது வந்து நான் எல்லா விப்பிங் க்ரீம்லேயும் ஒவ்வொரு கலர், லாவெண்டர், ப்ளூ அண்ட் எல்லோ, ரெட், அந்த மாதிரி எல்லா கலர்ஸையும் நான் மைல்டாக ஆட் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, நான் எல்லாம் ரெடி பண்ணி கரெக்டாக வச்சுருக்கேன். ஸோ வாட்டரும் கரெக்டாக இருக்குது. எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா பிளான் பண்ணி பண்ணணும் எது பண்ணாலும். ஸோ லாஸ்ட் லேயருக்கு நம்ம இப்போ வயலட் கலர் கொடுக்க போகிறோம், கீழேருந்து மேலே. சரியா? அது கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர், அதுக்கப்புறம் க்ரீன் கலர், அதுக்கப்புறம் நம்ம ஆரஞ்சு கலர் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் எல்லோ கலர் கொடுத்துட்டு ஃபைனலி நம்ம ஃபேவரட் ரெட் கலர் அதையும் கொடுத்துட்டு ஃபினிஷ் இட் ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ முடிச்சுட்டு ஸ்க்ராப்பரோட ஹெல்ப்பால் நான் வந்து அதை பொறுமையாக சுற்றி அதை நான் வந்து கரெக்டாக லெவல் பண்ணிக்கிறேன். பக்கத்துலேயே கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ராப்பரை லைட்டாக வாஷ் பண்ணிக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கிடைக்கும். அண்ட் வந்து உங்களுக்கு ஃபர்தராக அந்த எல்லா கலரும் வந்து மர்ஜ் ஆகாமல் உங்களுக்கு ஈவனாக கிடைக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ மேலே இருக்கிற டாப்பில் இருக்கிறதையும் நம்ம வந்து கரெக்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அதையும் நீங்கள் கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஐசிங் பக்காவாக கிடச்சிரும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபினிஷ் இட் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஐ திங்க் இது நல்லா வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் பிங் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் லைட்டாக ஃப்ரண்ட்டில் இருக்கிற எட்ஜஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்க்ராப்பரில் நீட்டாக அதை வந்து எடுத்துக்கணும். எடுத்து முடிச்சுட்டு ஐசிங் முடிச்சுட்டு இதை நான் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி எல்லார்ட்டையும் சீன் போட போகிறேன். ஏன்னா இவங்களாம் நான் ரொம்ப கலாய்ச்சாங்க நான் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அதுக்காக கொஞ்ச நேரம் சீன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட டிசைன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இதுக்கு ஃபர்தராக உள்ள டிசைன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு விப்பிங் க்ரீமில் லைட்டாக லிக்விட் ஊற்றி அதை வந்து நான் கொஞ்சம் வாட்டர் கன்வெர்ட்டுக்கு கொண்டு வரேன். ஏன்னா வந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் எல்லா கலர்ஸையும் ஒரே பைப்பிங் பேக்கில் போட்டு நம்ம ஷெல் டிசைனுக்கு ரெடி பண்ணுறேன். அப்போ எல்லாமே ஒரே மாதிரி மர்ஜ் ஆகி அழகாக காட்டும் நமக்கு. ஸோ ஷெல் டிசைன் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட விப்பிங் க்ரீமை நான் கலந்து வச்சுருந்தேன்ல, அந்த வாட்டரை நம்ம லைட்டாக அதில் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறோம். இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தான் அது வந்து ரெயின் ட்ராப் மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து செட் ஆகி நிற்கணும். ஸோ வந்துட்டு ரொம்ப லிக்விடு கொடுத்துடாதீங்க, கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சியை பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கா இப்போ? சரி, ஓகே. அதுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபைனல் எக்ஸிக்யூஷன் டிசைன் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் நம்ம ஃபைனல் எக்ஸிக்யூஷன் டிசைன். நல்லா இருக்கா? ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டிருக்கேன், எக்ஸ்ட்ரா சாக்லேட்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ரெயின்போ கேக்கு பக்காவாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம பேக் பண்ணிவிட்டு இதை நம்ம டெலிவரி பண்ணுறதுக்கு நம்ம கஸ்டமர் பிளேஸ்க்கு போகலாம். வண்டியில் போகிறேன் கஸ்டமர் பிளேஸ்க்கு. ஸோ கஸ்டமர் பிளேஸில் போயாச்சு, கொடுத்தாச்சு. உங்களுக்கு இந்த கேக் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.